உடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நம்ம இருதயத்தை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். நம்ம உள்ளத்தை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, எல்லாருக்கும் நல்ல ஒரு தாழ்மையின் ஆவியை தந்துருங்கப்பா. நல்ல ஒரு தாழ்மையின் ஆவியை தந்துருங்க. நடக்கும்போது, பேசும்போது, எழுந்திருக்கும் போது, உட்கார்ந்துருக்கும் போது, பார்க்கும்போது நல்ல ஒரு தாழ்மையின் சுபாவம், இயேசுக்குள்ளே காணப்பட்ட நல்ல ஒரு தாழ்மையின் சுபாவம், தாழ்மையின் ஆவி எல்லாரும் உள்ளத்துக்குள்ளே வரட்டும் ஐயா. தாழ்மையின் உள்ளத்தோடு எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். அதோடு மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அப்பா உங்கள் முகத்தை பார்க்கணும், உங்கள் முகத்தை பார்க்கணும். ஜெபம் பண்ணிட்டு வேற யாரையோ பார்த்துடக்கூடாது ஆண்டவரே. உலக மனுஷரை பார்த்துடக்கூடாது. இங்கேருந்து உதவி வருதா, அங்கேருந்து உதவி வருதான்னு பார்த்துடக்கூடாது. கர்த்தருடைய முகத்தையே பார்க்கணும், கர்த்தருடைய முகத்தையே பார்க்கணும். கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்போது முதல் கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் என்னென்னா, நம்முடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் நம்ம எல்லாத்துக்கும் தருவார். இந்த மூணையும் செய்யும் போது கர்த்தர் எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற